ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, அகோரிகளை குறித்ததான ஒரு புதிய தகவலை உங்களுக்கு வழங்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்முடைய அகோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அகோரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ அடுத்த வீடியோ என்னென்னா, வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு மனிதரை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அகோரி புக்ஸ் எல்லாம் என்ன புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம் இன்னைக்கு. முதல் பகுதி என்னென்னா, இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா சவசாதனா. சவசாதனானா என்னென்னா, ஒரு பிணத்தின் மேல் அமர்ந்து சில எந்திரங்களை பயன்படுத்தி தியானம் செய்து சில சக்திகளை பெறக்கூடிய அகோரிகளுடைய ஒரு தொழில்நுட்பம். அதை எப்படி கற்றுக்கிட்டாங்க, யார் எவர் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு ஒரு எழுத்தாளர், அவர் பேர் யாருன்னா, பேர் என்னன்னா ராபர்ட் இ ஸ்வபோதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் அகோரிகளை குறித்து ரொம்ப பேர் ஆர்வம் கொண்ட ஒரு மனுஷன் இவர். அதனால இவருடைய ஆசையினால ஒரு தேடல் வந்துடுச்சு. அகோரிகளை போய் மீட் பண்றாரு. அகோரிகளை முற்றும் மாறுபட்ட தோற்றத்திலையும் அவங்க வாழக்கூடிய சூழல் உடையவர்களாக இருக்கிறதுனால மனிதர்கள் தோற்றம் சாதாரணமாக மனுஷங்க போல குடும்பம் மனைவி இதெல்லாம் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் சந்திக்கிறார். அவர் சாதாரணமாக இருக்கிறார். எல்லாரும் மாதிரி உலகத்துக்கு அவர் அகோரி மாதிரியே தெரிய மாட்டார். ராபர்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஆத்மார்த்தமான ஒரு தேடல்னால அவரை மீட் பண்ணுறாரு. சரி, இதை பிரபலமாக முடியாதுன்றதுனால சரி ஓகே என்ன பண்ணுறது, பிரபலமான ஒருத்தர் சாதாரண ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை மீட் பண்ணுறதுக்கு போகிறார். சரி, மீட் பண்ணுறார். பல கேள்விகள்லாம் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நான் உங்களை பற்றி ஒரு புக்கு எழுதலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, எழுதிக்கோ, பிரச்சனை இல்லை, ஆனால் என் பேரை சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சரி, ஒரு உண்மையான ஒரு குரு, ஒரு அகோரி, ஒரு குரு, அவர் விருப்பத்தின்படியே அவருடைய பேரை நம்ம ராபர்ட் மாற்றுறார். சரி, அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் நூல் அகோரா 1 அட் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்ற புக்கு. செகண்ட் அகோரி 2 குண்டலினி. மூணாவது புக்கு அகோரி 3 த லா ஆஃப் கர்மா அப்படின்ற புக்கு. அதில் இவரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவருடைய பேர் யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு பேர் வைக்கிறார். யார், ராபர்ட் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர்னா, ஒரு புனைப்பெயர் விமலானந்தா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். சரி, இப்போ தான் சுவாரஸ்யமான கதை ஆரம்பிக்க போகிறது. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மும்பையில் ஒரு பணக்கார வீட்டு ஒருத்தருக்கு மகனா பிறக்கிறாரு அகோரி விமலானந்தா. பேர் தெரியாதவருக்கு அவருடைய புனைப்பேர் இது, அவருக்கு பேர் இல்லை, அவ்வளோதான். சிறு வயதில் இருந்தபோது ஒரு அபூர்வ சக்திகள் படைத்த மகான்கள் மேலே ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த மகான்கள் பற்றி படிக்கிறதும் ஆர்வம் கொள்றதும் ஆர்வம் காட்டுறதும் சமகாலத்து மனிதர்கள் அப்படி சக்தி படைத்தவர்கள் யாராவது இருந்தால் நண்பர்களுடன் சேர்ந்து அவங்கள மீட் பண்ணுறது அவருடைய வேலை. இது மாதிரி அவங்க மீட் பண்ண உடனே போய் மீட் பண்ணுறது, அவங்கள என்னமா இருந்தாலும் ஓடி போய் பார்த்துறது, இதுதான் அவர் வேலை. ஒரு நாள் அவர் யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு முறை ஜனசந்திர சூரி அப்படின்னு வயதான ஒரு மனுஷன், அபூர்வ சக்திகள் படைத்தவர் அகோரி, அவர் பயணமாக மும்பைக்கு வந்திருந்தார். இந்த விஷயம் அவர் காதுக்கு வருது. உடனே ஃப்ரெண்ட்ஸுகளை மீட் பண்ணி உடனே ஜனசந்திரை அவரை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. கூட்டமாக யங்ஸ்டராக போய் மீட் பண்ணுறாரு. உடனே ஆனால் ஜனசந்திர சூரி என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ பேர் கூட்டமாக இருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு நம்முடைய விமலானந்தரை மட்டும் நேராக பார்த்து, உன் ஜாதகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னடா அது, எத்தனை பேர் இருக்கானுங்க, எல்லாத்தையும் விட்டு என்ன மட்டும் கேட்குற ஜாதகத்தை. சரி போனா போட்டோம், ஜாதகம் தானே கேட்குற, எத்தனை ஒரு ஜாதகத்தையும் கொடுத்துட்டார். ஜாதகத்தை ரொம்ப நேரம் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு, உனக்கு ஜோதிடம், கைரேக, சாஸ்திரம், அபூர்வ சக்தி, எந்திரங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, எனக்கு ஆசை தான் அப்படின்னு சொல்கிறார். சரி வா, 3 வருடங்கள் அந்த துறையிலேயே அவர் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிறாரு. முக்கியமாக பல வகை சக்தி எந்திரங்கள் எப்படி தயாரிக்கிறது, பூஜை செய்கிறது எப்படி, ஜனசந்திர சூரியன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார் விமலானந்தர். 3 வருடங்கள் கழிச்சு தன்னுடைய கல்லூரி விடுமுறை நாட்களில் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பார். அப்போ நம்ம இவர் ஜனசந்திரி மீட் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, விமலானந்தா சரி நம்ம கிளம்பலாமா, வெளியூர் போகலாமா, போயிட்டு வரலாம், வரியா என் கூட அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க ஐயா வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, எந்த ஊர் அப்படின்னா தர்பாங்கா மாநிலம். அது இப்போ இருக்கக்கூடிய எந்த ஊர் அப்படின்னா பீகாரில் உள்ள ஜனக்பூரில் உள்ள சிறிய கிராமம். அந்த இடத்துல ஜனசந்திர சூரி
நல்லா தெரிஞ்ச இடத்துல ஒரு 3 நாட்கள் அந்த கிராமத்தில் டைம்ஸ் நல்லா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் அவருக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுலாம் நெருக்கமாக எல்லோரும் பழகினாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க கூட. மக்களும் ரொம்ப நல்லா பழகியிருந்தாங்க. 3வது நாள் அமாவாசை நாள். அப்போ அன்றைக்கி இரவு ஜனசந்திர சூரி விமலானந்தர்கிட்ட ரொம்ப அழகாக பேசினார். வழக்கத்துக்கு மாறதாக கூடுதலாக இனிமையாக பேசினார். விமலானந்தா அவருக்கு சந்தேகமாக வந்துருச்சு. முன்பு சொன்னது போல் எத்தனை தான் மரியாதைக்குரிய நபராக இருந்தாலும் அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, அவர்களை பின்பற்ற முடியாத விமலானந்தர் இந்த மனிதர் எதற்கோ அடிப்போடுகிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். சரி, கடைசியில் ஜனசந்திர சூரி விஷயத்துக்கு வந்தார். நீ இன்னைக்கு சவசாதனம் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டார். குண்டை தூக்கி போடுறார். என்னது சவசாதனமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்குறாரு. நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஆரம்பி. சரி, ஓகே. சவசாதனைனா ஒன்றும் இல்லை, ஒரு சவத்தின் மேலே அமர்ந்தபடி பூஜை செய்யணும். இப்போ புதுசாக ஒரு பெண், ஒரு இளம் பெண், ஒரு சவம் பணம் கிடச்சிருக்கு, அதனால் அதில் நம்ம உட்காந்து பண்ண போகிறோம். ஐயோ, பெண் போனோமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டார். இவர் எப்படின்னா, பணத்தை பார்த்தா மயக்கச்சு விடுற ஒரு ஆள், பணத்தை பார்த்தோன்னா மயக்கச்சு விழுந்துட்டார். உடனே ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி அடிச்சுக்கிச்சு ஏந்து உட்கார வைக்கிறாங்க. இதில் தான் நீ யோகா சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அப்போ விமலானந்தர் ஜனசந்திர சூரிக்கு ஆரம்பத்திலே திட்டமிட்டு செயல்பட்டிருந்த அவருக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, அதுக்கு தான் ஜாதகத்தை பார்த்தாரோ, அதுக்கு தான் ஓகே, அப்போ அந்த சவசாதனா இவனுக்கு சித்தியாகும்னு சொல்லி அவர் அறிஞ்சிட்டார். அப்போ இவ்வளோ நாள் நம்மளை தயார்படுத்திகிட்டு இருக்காருன்னு சொல்லி அப்போ தான் விமலானந்தர் புரிஞ்சுக்கிட்டார். சரி, ஓகே, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பல விதங்களில் சொல்லி பார்த்தோம். அவரால் விமலானந்தர் கேட்கவே இல்லை. கடும் கோபமாக ஜனசந்திர சூரி, நீ அதை செய்யாவிட்டால் சவத்தின் மீது அமர்ந்து சவசாதனை நீ அதை செய்யலைன்னா உனக்கு கடுமையாக நான் எச்சரிப்பேன் அப்படின்றார். சரி, அவர் யங்ஸ்டரே, வயசான ஒருத்தர் பயங்கரமாக திட்டுறாரு. ஐயோ, இப்போ வேறு வழி இல்லை அப்படி பயந்துக்கு. சரி, ஓகே, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். சரி, முன்பே எதிர்பார்த்திருந்த அந்த ஜனசந்திர சூரி தன்கிட்ட இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லையில் வசித்து வந்த சில பழங்குடியின மக்களை அழைத்து வந்திருந்தார். திடகாட்டமான அந்த பழங்குடியின மக்கள் தங்கள் கைகளை சுற்றி, அதாவது கையில் கத்தி முதலான சில தாக்குதல் ஆயுதங்களை வச்சுருந்தாங்க. இதை சற்று எதிர்பாராத விமலானந்தர் என்ன பண்ணுறாரு, பயந்துட்டார். ஐயோ, என்ன நடக்கும், கொத்திட்டு கொண்டு சாவச்சிருப்பாங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டார். சரி, நம்மளை செத்து போனால் யாரும் கேட்கறதுக்கே ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபுல்லு சம பீதியில் இருக்கிறார். சரி, துஷ்ட சக்தியெல்லாம் வந்துட போதோ, நம்மளை உயிரை கொல்ல போதோ, அப்படி விமலானந்தர் அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிறார். உடனே ஜனசந்திரி சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நீ சவசாதனா செய்வதற்கு முன்னாடி நீ சில விஷயங்களை செய்யணும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். மீண்டும் அவருடைய இனிமையான பேச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஜனசந்திர சூரி சவசாதனை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சவசாதனை கை கால்களை, கட்டை விரல்களை எப்படி கட்டணும் அப்படின்னு, சவத்தின் மீது எப்படி அமரணும், சவசாதனை எப்படி செய்யணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ஜனசந்திர சூரி ஒரு பாட்டில் சாராயத்தை கொடுக்குறாரு. எதை குடிச்சிட்டு பட்டுன்னு. ஐயோ, நம்ம விமலானந்தருக்கு பழக்கமே இல்லை. ஐயோ, குடிச்சுதான் ஆகணுமா, குடி இப்போ அப்படின்றாரு. குடிச்ச வாயில் ஊற்றினார். ஊற்றினோம்னா ஒரே தொண்டை வயிறெல்லாம் குபுன்னு எரியுது. அவருக்கு தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி, மயானத்துக்கு வா அப்படின்னு சொல்லி மயானத்துக்கு பக்கத்தில் கூட்டின்னு போயிட்டு அங்கே பிணம் தயாராக ரெடியாகுது. ஜனசந்திர சூரி ரகசியமாக வைத்திருந்த அந்த ஒரு எந்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இது 40 ஆண்டு காலம் அசாமில் பூஜித்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம், உன்னை இது காக்கும், நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி விமலானந்தரை கொஞ்சம் அமைதிப்படுத்தினார். சரி, ஓகே, இப்போ சவத்தின் மேலே அமர வைக்கிறார். இந்த மந்திரங்களை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கருப்பு கயிறை வச்சு பெரிய ஒரு வட்டம் போட்டு அவர் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சவசாதனம் போது வேறு எந்த ஆவியும் இதை தாண்டி கவன குவிப்பை கலைச்சி விடக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் ரச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி சொன்னபடி செய் அப்படின்னு சொன்னார். அந்த அமாவாசை கும்மு இருட்டில் மயனத்தின் பிணத்தின் மேலே அமர்ந்து அமானுஷ சடங்கை இவர் கட்டாயப்படுத்தி விமலானந்தர் செய்ய வைக்கிறார். அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு செயல் நடக்குது. இதை நாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே தீரணும். அடுத்த பதிவில் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விமலானந்தருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். மயனத்தில் என்ன பார்த்தாரு, என்ன செஞ்சார், என்னென்ன நடந்தது அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ வரும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் அகோரி அகோரா அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நன்றி.